பிடபிள்யூடி சேனலின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஷாஜகான் டாக்டர் ஜக்ரியா அவர் கலந்துரையாடுகிறார். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சார், வர்ம கலைன்னு ஒன்று இருக்குது சார். அந்த வர்ம கலையை எப்படி சார் பயன்படுத்துறது, அது எப்படி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இதாகுது, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விளக்குங்க. வணக்கம், நான் டாக்டர் ஷாஜஹான். அதாவது சித்த வைத்தியர். வர்மக்கலையை பற்றிய விஷயங்களில் இப்போ அவருடைய நிபுணர், வர்மக்கலை பற்றிய நிபுணர் இவரை பற்றிய சில கருத்துக்களை வந்து கேள்வியாக கேட்குறாங்க. அது கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நான் அவங்களுடைய வர்மக்கலைனா என்னங்கிற விஷயத்த ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், விளக்கிடுற போகிறேன். வர்மம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல அடி இடி இந்த மாதிரி வெட்டு குத்து இந்த மாதிரி படும்பொழுது நரம்புகள் பாதிக்கப்பட்டு அது நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய அதாவது குறைகள். வர்மக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் அதாவது முதமாகவே கலையினுடைய முக்கியமான வர்மம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம எங்கேயாவது விழுகிறது, அடிபடுறது, கைகாலில் அடிபடுறது, தலையில் அடிபடுறது, இது மாதிரி விஷயங்களில் தான் வர்மம். இந்த வர்ம கலையில் வர்ம குறைபாடு ஏற்படுது. எங்கேயாவது போடுறோம், வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதாவது நம்ம உடம்புல மட்டும் 108 இடங்கள் வர்ம இடங்கள் சொல்லுவாங்க. அதில் 96 இடங்கள் வந்து முக்கியமாக வர்ம பாதிப்புகள் நம்ம உடம்புல வரக்கூடியது. அது 96 வகையான தத்துவங்கள்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல. அந்த 12 இடங்கள் ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடங்கள் வந்து அடிபட்டுச்சு சொன்னால் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து இதாகிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்த்தில் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்துருப்பீங்க, உடனே உயிர் போயிடும். சில பேர்த்துக்கு 3 மாதம் 6 மாதம் ஆகினதுக்கப்புறம் உயிர் போகும். இது மாதிரி இப்போ எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி அடிபட்டுருக்கு அப்படிங்கிறத சரி பண்ணுறது தான் இந்த வர்மக்கலை வைத்தியம். இந்த வர்மக்கலை வைத்தியத்தில் இந்த ரிட்ரிவல் மெத்தட்ஸ் ஆஃப் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸை தடவுறது, அது தடவக்கூடிய முறையில் அந்த இடங்களை தடவி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த உடனடியாக அதை செஞ்சாச்சு சொன்னால் அவங்கள அந்த துயரத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்துடலாம். அந்த ஒரு பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த வர்மக்கலை தெரிந்த மருத்துவரோட உடனே போய் பார்த்து அவங்கள பார்த்தோம் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த தடவு முறையில் அந்த ரிட்ரிவல் மெத்தட்ஸில் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் தான் நமது ஜக்கரியா அவர்கள். அவரை பற்றி இந்த வர்மக்கலையை பற்றி எங்கெங்கே அடிபட்டுச்சு, என்னென்ன பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்களை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிடுவாங்க. நான் அவரை சொல்லியிருந்த 96 தத்துவங்கள் 30 30 செப்பு மதிலிடை கோவிலில் வாழ்பவர், செப்பு மதிலிடை கோவில் சிதைந்தபின் ஒப்ப அனைத்து அனைவரும் ஓடெடுத்தார். அப்போ 30 30 அப்போ 96. இந்த 96 வகையான தத்துவங்கள் நம்ம உடம்புல இருக்குது. வாய் பேச முடியாமல் போயிடும், கண்ணு தெரியாமல் போயிடும், தொழுவுணர்ச்சி இல்லாமல் போயிடும், நடக்க முடியாமல் போயிடும். இது மாதிரி என்னென்னு சொன்னால் இதுதான் இந்த 14 வகையான தத்துவங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசி நின்று போயிடும். அப்போ அந்த 96 வகையான தத்துவங்கள் நம்ம உடம்புல இருக்குது. அது 96 வகையான தத்துவங்களில் என்ன தத்துவம் உடஞ்சிருக்கு, என்ன தத்துவத்தை எப்படி ரிட்ரிவல் பண்ணணுங்கிற முறையில் செய்யக்கூடிய படம் அந்த ரிட்ரிவல் மெத்தட்ஸ். அது தளவு முறையில் சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிபுணத்துவம் பெற்ற நமது ஜக்கரியா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எல்லா வார்த்தையும் தருவார். நன்றி, வணக்கம். இப்போ இந்த வர்மம் அப்படிங்கிறது வந்து எப்படி சார், என்ன சார்? இப்போது இது வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய அல்லது தமிழகத்தினுடைய, குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய பாரம்பரிய மருத்துவ முறையாக இது இருந்துகிட்ருக்கு. இது வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வாழ்ந்த யோகிகள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள்லாம் பயன்படுத்திய ஒரு அற்புதமான கலை. இதில் வந்து இரு பெரும் பிரிவுகள் உண்டு. ஒன்று வந்து அடிமுறை என்று சொல்லக்கூடிய போர்க்கலை பயிற்சி, இன்னொன்று மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். நிறைய மக்களுக்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மிக எளிமையாக இந்த வர்மக்கலையில் உங்களுக்கு தீர்வுகள் கொடுக்க முடியும். இப்போ ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு வச்சுங்களேன், பேக் பெயின், ஒரு ஜாயிண்ட் பெயினோட பேக் பெயின் தான் அதிகமான நபர்கள் இருக்காங்க. அந்த பேக் பெயின் எதனால வருது? அது பல்ஜியாக ஆகுறதுனால வருதா, இல்லை வேறு சிம்டம்ஸ்னால எதுவும் வருதா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செர்விக்கல், அந்த கழுத்து எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க. கழுத்தில் ஏற்படக்கூடிய பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, அதே மாதிரி L4 L5 இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டுவட எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு
கம்ப்ரஸ் ஆகி போய் நரம்புகளை அழுத்துறதுனால உங்களுக்கு பெயின் கையிலையோ காலிலையோ அல்லது அது எந்தெந்த இடத்துல அழுத்துதோ அதுக்கு தகுந்தமான அதற்கு தக்கவாறு உடம்புல வந்து அந்த பெயினாக அவர்கள் உணர்வார்கள், வலியாக உணர்வாங்க. இப்போ இதை நம்ம எளிமையான முறையில் என்ன பண்ணால் இதுக்கு மிக முக்கிய காரணங்கள் வந்து தாது சத்துக்கள் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அதை உணவுகள் மூலமோ சில மூலிகைகள் மூலமும் நம்ம சரி பண்ணிட்டு அந்த எலும்புகளுக்கு உண்டான சத்துக்களை வெளியிலேருந்து கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணெய் பாரம்பரியமாக நம்ம வச்சுருக்குறோம். அந்த எண்ணெய்களை சில சொட்டுக்கள் விட்டு மட்டுமே நம்ம சொல்கிற மெத்தடில் தேய்ச்சிக்கிட்டே வரும் பொழுது அந்த டிஸ்க் பல்ஜு கம்ப்ரஸ் ஆனது இதெல்லாம் மிக எளிமையாக இது வந்து நோய்களை பொறுத்து இருக்குங்க. நோய்களை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தடவல் மெத்தட் இப்போ நம்மள்கிட்ட வரும்போது ஒரு வாரம் ஒரு தடவை வரணும், ஒரு 4, 3, 5 பேஷண்ட் தகுந்த மாதிரி இருக்குது. படிப்படியாக அவர் வலி குறையிறத அவங்களால உணர முடியும், மிக சிறப்பாக செயல்படும். ஏன்னா இதில் சில உள்மருந்து வெட்டவாயு செந்தூரம் என்ற ஒன்று நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து உடல் கழிவுகளை எடுத்துடும் உடம்புல இருந்து. இந்த தச வாயுக்களை சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு பஞ்சபூத தத்துவம், அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு சித்தர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பஞ்சபூத தத்துவத்தை உடம்புல சரி பண்ணி, அப்புறம் தச வாயுக்களை சரி பண்ணி, அதுக்கப்புறம் வர்ம தூண்டல் மூலம் நாடிகள் நரம்புகள் இவற்றையெல்லாம் நாம் சரி பண்ணும்போது மிக எளிமையாக நோயாளி குணமாவதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பைக் ஓட்டுறதுனால இது மாதிரி வருது. ஆமாம். ஆனால் இப்போ இதே வந்து குழந்தை பிறக்கிறாங்க ஆப்ரேஷனில், அது அனஸ்தீசியாக மருந்து ஏற்றுவாங்க, அதனால காலம் ஃபுல்லாக அந்த வலி. ஆமாம், அந்த வலியெல்லாம் நம்ம ஏன்னா ஸ்பைனில் அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, மடக்கி இன்ஜெக்ஷன் போடும்போது வரக்கூடிய வலியா இல்லை அதனால மட்டும் வலி வர்றது இல்லைங்க. வலிகள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த வாயு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெட்ட வாயுங்கிற ஒரு வாயுவானது அந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளே உள்ள ஏறி வலியை உற்பத்தி பண்ணும். அதுக்கு மிக முக்கிய காரணம் உடல் சூடுன்னு சொல்லுவாங்க. நம்ம சத்து குறைபாடு, தாதுக்கள்ல சத்து மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் குறைபாடு மெயினாக, அதை நம்ம சரி பண்ணிவிட்டு ஆண்களுக்கு மட்டும் பார்க்குறீங்களா பெண்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம பார்க்கலாம். இதில் ஆண் பெண் பேதமே கிடையாதுங்க. ஏன்னா மருத்துவங்கிறது ஒரு மருத்துவர் வந்து ஆண் மருத்துவர் பெண் மருத்துவருங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அவர் மருத்துவர். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நோயே வந்து இந்த வெள்ளப்படுதல் தான். ஆமாம், அந்த வெள்ளப்படுதலை வந்து இந்த வர்மானால சரி பண்ண முடியுமா? வர்ம மூலிகைகள் இருக்குங்க. மூலிகைகள் மிக எளிமையாக ஒரு வாரம் 10 நாள் விட்டு விட்டு கொடுக்குறதுனால எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியுங்க. ஈஸியாக சரி. அது எந்தெந்த நோய்க்கு அது சீக்கிரம் குயிக் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்ஏக்குன்னு சொல்லுவாங்க, தலைவலி. ரீசனே தெரியாது, நிறையா ஸ்கேன் பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம், ரீசனே தெரியாமல் அந்த தலைவலிக்கு நிறையா மருத்துவங்கள்லாம் எடுத்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இது என்ன காரணம்னா ஒரு இடத்துல மிகணும் குறையணும் நோய் செய்யும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆற்றல் வந்து அதிகமாக உடம்புல இருந்தாலும் அது வந்து வேலை வந்து ஆற்றல் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது. அதான் தேவையான அளவு இருக்கணும். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதையில், எனர்ஜி ஓட்ட பாதையில் உங்களுக்கு ஒரு அதிகமாக பாய்ந்தாலும் சரி அல்லது தேக்கம் உண்டாலும் சரி, அதிகமாக பாய்ந்து தேக்கம் உண்டாகி அல்லது குறைவாக பார்ந்து பற்றாக்குறை இருந்தாலும் சரி, இப்போ இவைகளை நம்ம வர்ம தடவல் மூலம் நம்ம மிக சுலபமாக அதை நம்ம இனம் கண்டுபிடித்து அந்த நரம்புகளை தடவி நீவி எடுக்கிறதுனால பஞ்சபூதத்தையும் தசவாயுக்களையும் நாடி நரம்புகளையும் நம்ம தடவல் மூலம் நம்ம கொடுக்கறதுனால மிக எளிமையாக இப்போ இடுப்பு வலி, ஸ்பைனல் கார்டு, கழுத்து, மைக்ரேன் ஹெட்டேக்கு, காக்கா வலிப்பு, மூட்டு, பாதவலி, இவங்க இந்த வலியில் இருந்தாலும் மிக விரைவாக அவங்க வந்து மீண்டு வருவதை நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னாக்கா கோமாவில் இருக்கவங்கள கூட நம்ம வந்து வர்மக்கலையின் மூலமாக அவர்களை எழுப்பி நடமாட வைக்க முடியும். அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ சைனஸ் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், சைனஸ் பிரச்சனைக்கு வந்து வருமத்தில் தீர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வருமத்தில் எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? அதாவது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வர்ம புள்ளிகள், வர்ம தலங்களை நம்ம சொல்லிவிடுவோம், எந்தெந்த இருக்குன்னு அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருவோம். வேற சித்த மருத்துவ முறைகள் மருந்துகளை எடுத்துக்கொண்டு சித்த மருத்துவத்தில் போய் சித்த மருத்துவத்தை நாடி மருந்து எடுத்துக்கொண்டு
ப்ளஸ் இந்த சைனஸுக்கு உண்டான வர்மங்களை தொடர்ந்து இயக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஆமாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே இப்போ மருந்து செய்யணும், இது தடவணும், வைக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. அதாவது ஈஸியான மெத்தட் என்ன, மாத்திரையை போடுறோம், தண்ணியை ஊத்துறோம், வேலை முடிஞ்சு போச்சு, அது வந்து ரிலீஃப் ஆகும். மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை உடைக்கிற மாதிரி இப்போ ஒரு புள்ளியோ நீங்க சொல்றது கரெக்டு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்து உடனடி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கேட்குறாங்க. ஆமாம், இப்போ மக்கள் அதானே எதிர்பார்க்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கேட்குறாங்க. ஒரு எதாக இருந்தாலும் சரி உடனே இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி அது தேவையில்லை எனக்கு. ஆமாம், என்ன பண்ணுறாங்க, இந்த மனோபாவத்தை முதல்ல மாற்றணுங்க. என்னென்ன நோய். ஆமாம், ஏன்னா இல்லை மெல்ல மெல்ல இப்போது நீங்கள் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாற்று மருத்துவத்தின் மீது மக்கள் வந்து அதிக அக்கறையும் ஒரு ஈர்ப்பும் விழிப்புணர்வும் நிறையா இருக்குது. இப்போ இன்ஸ்டண்ட்டாக நிப்பாட்டுறது பர்மனெண்ட்டாக நிப்பாட்டாது. இன்ஸ்டன்ட்னா அப்போ போட்டு வலி இருக்காமல் தவிர இல்லாமல் போகுமே தவிர நாளைக்கு மறுபடியும் அந்த வலி வரும். இதில் அப்படி இல்லை. இது தொடும் பொழுது வலியினுடைய அளவு குறைந்து கொண்டே வந்து இது நோயினுடைய மூலமான வேரை நம்ம பிடுங்கி வெளியிடும். அதான் இந்த தமிழ் மருத்துவம், வர்ம மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான பங்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய்க்கு எது மூல காரணமாக இருக்கிறதோ அதை அணுகி எடுக்கும் பொழுது அவங்க பர்மனெண்ட்டாகவே க்யூர் ஆகுறாங்க. இப்போ ஒரு குதிவாதம்னு ஒன்று இருக்குது. காலை சில பேருக்கு ஊண்டி நடக்க முடியாது. காலை எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு கூட நடக்க முடியாது. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களே வீட்லேயே வைத்தியம் பார்த்துக்கிற மாதிரி எருக்க இலை இருக்கு இல்லையா, பழுத்த இலை, அதை எடுத்து பறித்து செங்கக்கலை சூடு பண்ணி அந்த 5-6 இலையை பழுத்த இலையை வைத்து அதன் மீது அந்த குதிங்கால்களை அவர்கள் நல்லா உள்ள சூடு நல்லா ஏறாது வச்சு எடுத்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா 21 நாட்கள் தொடர்ந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் திரும்ப அது வரவே வராது. இப்போ எவிடன்ஸ் எனக்கே இருக்கு, நானே அதை பண்ணியிருக்கேன். எனக்கே அந்த வலி நின்றோம். அப்போ இந்த மாதிரியான மிக வந்து இயற்கை மருத்துவம் இல்லை. ஆமாம், நீங்கள் வர்மாவில் என்ன சொல்கிறீங்க? வர்மத்தில் அதை நம்ம இயற்கை மருத்துவத்தையும் சேர்த்து தான் நம்ம வர்மம் பண்ணுறோம். இப்போ வர்மம் அப்படின்னாக்கா இயற்கையான மூலிகை. இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நீங்களே வீட்டிலேயே செஞ்சு பார்த்துக்கலாம். நம்ம உணவு முறையே எல்லாமே மூலிகை தான். உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் அவங்க உணவு முறைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கருஞ்சீரகம், ஓமம், சதக்குப்பை, அதிமதுரம் இதையெல்லாம் கூட உணவுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. உணவாக பயன்படுத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருமானத்துக்கு இதை சொல்கிறீங்க, வருமானத்துக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அதாவது பேஷண்ட்டை பொறுத்து இருக்குங்க. இப்போ நீங்கள் வாதம்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வாதம் வந்துடுது. இப்போ வாதம் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்மள்ட்ட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் சப்போஸ் ஒரு 4 மணி நேரத்தில், 5 மணி நேரத்துலையோ, 2 நாள்லையோ, 1 நாள்லையோ, 3 நாள்லையோ வந்தால் கூட நம்ம மருத்துவ முறைகளில் எல்லாமே புற மருத்துவம் தான். அதன் மூலமே அவங்கள வர்மத்தனங்களை தூண்டி இயக்கி நாடி நரம்புகளை சரி பண்ணி அவங்க பழைய மாதிரி கொண்டு வரதுக்குண்டான உடனடியாக இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் பார்க்கலாம், ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ 4 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் மாதக்கணக்காக எடுத்து தான் குணமாகும். ஆனால் ஒவ்வொரு முறையிலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா உணவு முறைகள்லாம் சொல்லுவோம், சில மூலிகைகளை அவங்களே சேர்த்து சாப்பிட சொல்லிடுவோம். அப்படி சாப்பிடும்போது நிரந்தரமாக அவர்கள் குணமாகி கொண்டே படிப்படியாக முன்னேறி கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? சார்ஜ் வந்து பேஷண்ட் அந்த மாதிரி பண்ணுறோம் சார், பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி. இப்போ பேக் பெயின்னு வராங்க, பேக் பெயினுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க? இப்போ நம்ம சேனல் மூலியமாக இப்போ உங்கள் சேனலை பார்க்குறாங்க, உங்கள் அதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணுவீங்க? இதெல்லாம் சொன்னால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்ல. சரி, ஏன்னா இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் 100 ரூபா ஃபீஸ் வாங்குறான், இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் 150 ரூபா வாங்குறான். இப்போ புரிதல் இல்லாமல் இங்கெல்லாம் வர மாட்டேங்குது. இது வந்து க்யூர் ஆகும்னு சொல்கிறீங்க நீங்கள். அது க்யூர் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு தெரியாமல் தான் மக்கள் பயப்படுறாங்க. அதாவது ஃபீஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணுறோம்னா ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் டு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வரைக்குமே நம்ம தடவுகள் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதற்குண்டான ஆயில்கள் கொடுப்போம். அதனால் ஃபீஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000, 1500 ரூபா, 2000 அப்படி கூட பேஷண்ட் தகுந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம். ஆனால் இது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் அது நம்ம வாங்க முடியும். ஏன்னா டெய்லி
தடவல் கொடுக்கறத விட ம். 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு ம். அவர்களுக்கு அந்த எண்ணெயும் கொடுத்துருவோம். ம். ம். அதனால அது பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குறோம். சரி. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபா அப்படி கூட வாங்கிக்கலாம். அதில் தவறு இல்லை. சரி. மிக்க நன்றி உங்களுடைய சிறப்பான சேனலுக்கு இன்று வர்மா நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.